அதாவது நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது எப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கஸ்டமருக்கு இன்டர்நெட் பவர் கொடுத்துருந்தோம். அதாவது வர்ற இன்புட்டில் 50-50 கப்ளர் போட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் எண்டில் போய் பவரை செக் பண்ணி பார்க்குறோம், கம்ப்ளீட்டாக பவரே வரல. நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஆல்ரெடி நிறையா அட்டன் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் கஸ்டமர் எண்டில் பேட்ச் கார்டில் நம்ம மீட்டரில் விஎஃப்எல் போட்டுட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த கஸ்டமருக்கு போகக்கூடிய கோரு. அதில் வந்து நமக்கு லைட்டு ரிசீவ் ஆயிடுச்சு. பட் நம்ம கப்ளர் இன்புட் ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் லைட்டு அடிக்குது. அப்படி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இன்புட் அந்த கப்ளருக்கு இன்புட் கொடுத்துருக்க கோரும் அந்த கப்ளரில் இருக்கிற கோரும் கரெக்டாக மிஷினில் ஆர்க் ஆகாதது தான் இந்த ப்ராப்ளம். பட் நமக்கு ஒரு சில டைம் வந்து இதை நம்ம ஸ்ப்ளைசிங் மிஷின் கரெக்டாக காட்ட மாட்டேங்குது அந்த எரரை. அப்படியே ஸ்ப்ளைசிங் பண்ணுறது. நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்ப்ளைசிங் பண்ண ஜாயிண்ட்டை மறுபடி கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளைசிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். பட் நிறைய ஆப்ரேட்டர்கிட்ட ஆப்டிக்கல் மீட்டரே இல்லை. கண்டிப்பாக நம்ம கம்ப்ளைண்ட் செக் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிக்கல் மீட்ரு வாங்கி வச்சுக்கோங்க, அது மஸ்ட்டு.